அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தை போலவே 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்திற்கு ஒரு மணி வினாக்கலாம் ஷோ ஆன்சர் கொடுத்து ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 வகை குறுக்கங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம்னா என்ன, பகாபதம், தொழிற்பெயர், அணி, இலக்கணம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு வரி வினாக்களாக இருக்கும். நம்ம MCQவா, அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த வீடியோ பதிவுகளும் நம்ம ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கோம். இதில் ஒரு வரி வினாக்களாக ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். முதல் கேள்வி, 4 வகை குறுக்கங்கள் என்ன? குறுக்கங்கள்னா அதை குறுகி ஒழிப்பதை தான் குறுக்கங்கள்னு சொல்லுவோம். அந்த 4 வகை குறுக்கங்கள் என்னென்ன குறுக்கங்கள் இருக்குது? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயங்கிற எழுத்து தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பது. அது முதல்ல வந்தால் எப்படி ஒழிக்கும், இடையில் வந்தால் எப்படி ஒழிக்கும், கடையில் வந்தால் எப்படி ஒழிக்கும்னு பார்த்துருக்கோம். ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே வரும். மகர குறுக்கம் போன்ம, மருண்ம, இது மாதிரிலாம் வர்றப்ப அந்த இம்முங்கிற எழுத்து எப்படி குறைந்து ஒழிக்கும். அதே மாதிரி ஆயுத குறுக்கம் பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்லின் இடையில் மட்டும் வரும். எக்கு, அஃது, இது மாதிரி வர்றப்ப அது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பது தான் குறுக்கம். அதில் 4 வகை குறுக்கங்கள் நமக்கு தெரியும். ஐகார எழுத்துக்கள் எவை எவை? இதில் ஐயி, கையி, பையி, சையி, டையி, வையி, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐகார எழுத்துக்கள் என அழைக்கிறோம். ஐகார எழுத்து தனித்து வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகார எழுத்து தனித்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகார எழுத்து சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகாரம் தனித்து வந்தா 2 மாத்திரை, சொல்லின் முதலில் வரும்போது பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔவையார். அப்போ அவ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா என்னாகும்? சரி, இது ஔகாரம். ஐகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வரும்போது பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்த ஒன்று, ஐகார எழுத்து சொல்லின் இடையில் இறுதியில் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகாரம் சொல்லின் இடையில் இறுதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகார குறுக்கம் உதாரணம் என்ன? இதை பார்த்தீங்கன்னா வையம். வையங்கிறது சொல்லின் முதலில் வருது, அதான் நம்ம உதாரணத்தை சொல்லாமல் சொல்லிட்டு வந்தோம். சொல்லின் முதலில் வர்றப்போ 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதே சமையல், மையங்கிறது சொல்லின் இடையில் வருது, 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதே பறவை, வையுங்கிறது உங்களுக்கு சொல்லின் இறுதியில் வருது, அதுவும் 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம் தனித்து வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஔகார குறுக்கமும் பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் போல தனித்து வரும் பொழுது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஔகாரம் சொல்ல முதல்ல வந்தா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம் சொல்லின் எங்கு வராது? ஔகார குறுக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லில இடையிலும் இறுதியிலும் வராது. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இடையிலும் இறுதியிலும் ஔகார குறுக்கம் வராது, முதலில் மட்டும் வரும். ஔகார குறுக்கம் உதாரணம் என்னென்ன? ஔவையார், வௌவால், இதெல்லாம் ஔகார குறுக்கத்திற்கு உதாரணமாகும். மகர குறுக்கம் உதாரணம் தருக. மகர குறுக்கம் இதன உதாரணம் பார்த்தீங்கன்னா செய்யுள்ள மகர குறுக்கம் எப்படி வரும்? போலும்னா போன்ம, மருளும், மருண்ம, இதான் மகர குறுக்கம். இதுவும் தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். மகர குறுக்கம் எவ்வளவு மாத்திரை அளவில் ஒலிக்கும்? மகர குறுக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். குறுக்கங்கள்ல மகர குறுக்கம் அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அஃது, எஃது, இது ஆயுத எழுத்து எவ்வளவு மாத்திரை அளவில் ஒலிக்கும்? இது ஆயுத குறுக்கத்தில் அஃது, எஃது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை குறையாமல் ஒலிக்கும். அஃது, எஃது, இது தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒலிக்கும். முட்டியது, கற்றியது, இதில் ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? இது பார்த்தீங்கன்னா முற்றியது, முள் கூட்டல் தீது முற்றியது, கல் கூட்டல் தீது கற்றியதுன்னு இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து என்னவாகும்? அந்த ஆயுத குறுக்கத்தில் 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது என்ன குறுக்கம்னு பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கம் தான். சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறும். பாலின் வகைகள் யாவை? இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கும். பாலில் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னு பாலின் வகைகளாகும். அடுத்தது பாருங்க, சொல் என்றால் என்ன? சொல்னா என்ன சொல்லுவோம்? ஓர் எழுத்து
தனித்தோ அல்லது தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது பெயர் தான் சொல் என அழைக்கப்படும். சொல்லின் வேறு பெயர்கள் என்ன? சொல்லோட வேறு பெயர்கள் ஏதாவது சொல்லுவோம். மொழின்னு சொல்லுவோம், பதம், கிளவி, இதெல்லாம் சொல்லின் வேறு பெயர்களாகும். இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இது அடுத்த ஹெட்டிங்ல இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். அந்த 4 வகை இலக்கிய சொற்கள் எவை எவை? இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல்னு 4 வகை இலக்கிய சொற்கள் உள்ளன. இதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இயற் சொல் அப்படின்னா என்ன? அதாவது எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொல். இயல்பா நம்ம அதை கேட்டவனே பொருள் விளங்கிடும். அந்த சொல் தான் இயற் சொல். உதாரணம் பார்த்தீங்கன்னா கப்பல், கடல், இதெல்லாம் இயற் சொல்லுக்கு உதாரணம். இயற் சொல் எத்தனை வகைகளில் வரும்? இயற் சொல் பார்த்தீங்கன்னா அது வர்ற இடம் 4 இடத்துல வரும். பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இடை, உரி என 4 வகைகளில் இயற் சொல் வரும். பெயர் இயற் சொல், இதற்கு உதாரணம் என்ன? மண்ணு, பொண்ணு, இது பெயர் இயற் சொல்லாகும். வினை இயற் சொல் கண்டிப்பா ஒரு வினையை குறிக்கும். நடந்தான், வந்தான், இதெல்லாம் வினை இயற் சொல்லாகும். அடுத்தது பாத்துங்க, இடை இயற் சொல். இடை அப்படின்னா அவனை, அவனால், அந்த ஐயே, ஆளு, இதெல்லாம் இடை இயற் சொல்லுக்கு உதாரணம். உரி இயற் சொல். உரி மாநகர், சால, உரு, தவன், அணிங்கிறதெல்லாம் உரி சொல்னு பார்த்துருப்போம். அந்த உரி இயற் சொல்லுக்கு உதாரணம் மாநகர் என்பது நம்ம பார்க்கிற உதாரணமாகும். திரிசொல் அப்படின்னா என்ன? திரிசொல்னா கற்றோருக்கு மட்டும் விளங்குவது. இது மோஸ்ட்லி எதுல வரும்? இலக்கியங்களில் வரும். கற்றோருக்கு மட்டும் விளங்குவது திரிசொல்லாகும். திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு என்ன? வங்கூல், அழுவம். வங்கூல்னா காற்று, அழுவம்னா கடலை குறிக்கும். சாற்றினான், உருபயன், இதெல்லாம் வங்கூல்னா ஒரு கற்றவருக்கு மட்டும் அது தெரியும் பொருள். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி வர சொற்கள் திரிசொல் ஆகும். வங்கூல், அழுவம் பொருள் என்ன? வங்கூல்னா நம்ம சொன்னதான் காற்று, அழுவம்னா கடலை குறிக்கும். இந்த வங்கூலும் கேட்டிருக்காங்க, அழுவமும் கேட்டிருக்காங்க. சாற்றினான், உருபயன், இதனுடைய பொருள் என்ன? சாற்றினான்னா சொன்னான், உருபயன் அப்படின்னா மிகுந்த பயனை குறிக்கும். திரிசொல், இப்ப இயற் சொல் மாதிரியே திரிசொல் எத்தனை வகைகளில் வரும் பாத்தீங்கன்னா 4 வகை. பெயர், வினை, இடை, உரின்னு 4 இடத்தில் வரும். பெயர் திரிசொல் உதாரணம் என்ன? அழுவம், மங்கம், இது பெயர் திரிசொல் ஆகும். அடுத்தது வினை திரிசொல் உதாரணம். வினைனா ஒரு செயலை செஞ்சிருப்பார். இயம்பினான், பயின்றால், இதெல்லாம் வினை திரிசொல்லாகும். இடை திரிசொல், இதற்கு உதாரணம் என்ன? அன்ன, மான, போல, கடுப்ப, இதெல்லாம் இடை திரிசொல்லுக்கு உதாரணம். உரி திரிசொல், உரி என்னவது? கூர், களி, மிகு, இது மாதிரி மிகுதி என்ற பொருள்ல வர்றது உரி திரிசொல்லுக்கு உதாரணமாகும். திரிசொற்களை எத்தனை வகைப்படுத்தலாம்? திரிசொற்களை 2 வகைப்படுத்தலாம். அது என்னென்ன வகைன்னு பார்த்துடலாம். 2 வகை திரிசொற்கள் என்னென்ன? ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லயே வரும். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லுக்கு உதாரணம் என்ன? வங்கம், அம்பி, நாவாய், இதெல்லாம் பல திரிசொல் இருக்கு. ஆனா ஒரே பொருளை குறிக்கும். அந்த ஒரு பொருள் பாத்தீங்கன்னா கப்பல். இதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இதழ். இதற்கு என்னென்ன வரும்? பூவின் இதழ், உதடு, ஏடு, இது எல்லாம் பாத்தீங்கன்னா பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லுக்கு உதாரணமாகும். திசை சொற்கள், பல திசையிலிருந்து பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் தான் திசை சொற்களாகும். அது என்ன? திசை சொற்களுக்கு உதாரணம் தருக. திசை சொல்ல என்ன சொல்லுவோம்? சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சொற்கள் கிடையாது. பல திசைகள், அதாவது பல மொழிகளில் இருந்து பயின்று வந்தது திசை சொற்களாகும். கேணி, பெற்றம். கேணினா கிணறு குறிக்கும், பெற்றம்னா பசுவை குறிக்கும்னு தெரியும். கேணி என்பது கிணறையும், பெற்றம் என்பது பசுவையும் குறிக்கும். வட சொற்கள் என்றால் என்ன? வடமொழியிலிருந்து, அதாவது சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழில் வரும் சொற்கள் தான் வட சொற்கள். வட சொற்களுக்கு உதாரணங்கள் வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்ல பயின்று வந்துள்ளது வட சொற்களாகும். வட சொற்கள வகை, இது ரொம்ப முக்கியம். அதை என்னன்னு சொல்லுவோம்? தற்சமம், தற்பவம்னு 2 வகையா வட சொற்களை பிரிப்போம். தற்சமம் அப்படின்னா என்ன? தற்சமம்னா அதாவது வடமொழி போல தமிழில் எழுதுவது. வடமொழியில் எப்படி வருது? கமலம்னு அங்கிருந்து அதை நம்ம கமலம், அலங்காரம் அப்படி எழுந்தா தற்சமம், சமமா எழுதுவதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்பவம் அப்படின்னா என்ன? தமிழ் எழுத்துக்களுக்கு ஏற்ப மாற்றி எழுதுவது. விடம்,
லக்குமி அப்படிங்கிறது தமிழ் எழுத்துக்கு ஏற்ப மாற்றி எழுதுவது தற்பவமாகும். நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவராவார். இதான் வட சொற்கள்ல தற்சமம்னா என்ன, தற்பவம்னா என்ன ரொம்ப முக்கியம். நன்னூலை இயற்றியவர் பவணந்தியார். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை? தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஓரெழுத்து ஒரு மொழியில 2 குறில் எழுத்து, அது நோ மற்றும் தூ தான் 2 குறில் எழுத்துக்கள். மற்ற 40மே பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் ஆகும். பெயர் பகுபதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? பெயர் பகுபதம் இதை 6 வகையாக பிரிக்கலாம். அது பொருள், இடம், காலம், சினைன்னு வரும். பொருளிட பகுபதத்திற்கு உதாரணம் என்ன? பகுபதம்னா என்ன? பகுக்கக்கூடிய சொல்ல பகுபதம்னு சொல்லுவோம். அதுல பார்த்தீங்கன்னா அந்த பெயர் பகுபதத்துல 6 வகை. பொருள் இட பகுபத உதாரணம் என்ன? பொன்னன், பொன்னன்னா பொருள், நாடன்னா இடம். இதனால் இதான் பார்த்தீங்கன்னா பொருள் இட பகுபதத்திற்கு உதாரணம். காலம் சினை பகுபத உதாரணம் என்ன? இதற்கு சினைன்னா பார்த்தீங்கன்னா சித்திரையான், கண்ணன். சித்திரையான்கிறது காலம், கண்ணன்கிறது சினை பகுபதத்திற்கு உதாரணம். பண்பு தொழில் பகுபதத்திற்கு உதாரணம் என்ன? இனியன் பண்பு, உழவன். இது பண்புக்கும் வரும் தொழிலுக்கும். இனியன் பண்பு, உழவன்னா தொழில் பகுபத உதாரணம். பகுபத உறுப்புகள் யாவை? இது கண்டிப்பா 6 உறுப்புகள். அது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 வகைப்படும். இது முக்கியமான டாபிக்கா இருக்கு. பகுதி என்பது எங்க அமையும்? பகுதின்னு எப்பவுமே முதலில் அமைவது கட்டளை பொருள். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வேர்ச்சொல். வந்தான்னா நம்ம அதனுடைய வேர்ச்சொல் என்ன? வா. அதே பகுதிங்கிறது ஒரு கட்டளையா வரும், முதலில் அமைந்து கட்டளை பொருளாக வரும். விகுதி எதை காட்டும்? விகுதிங்கிறது எப்பவுமே இறுதியில் அமைந்து திணை, பால், முற்று, எச்சத்தை காட்டும் விகுதி. அப்ப பகுதி முதல்ல வந்தா விகுதி கடைசியில் வரும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை தான் காலத்தை காட்டும். இதுல நம்ம நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை அப்படின்னு பார்த்திருப்போம். கிரு, கின்று, ஆனின்றுனா நிகழ்கால இடைநிலை. இப்பு, இவு வந்தா எதிர்கால இடைநிலை. இதே மாதிரி இத்து, இரெல்லாம் வர்றப்ப நம்ம இறந்த கால இடைநிலைன்னு பார்த்திருப்போம். சந்தி எங்கு வரும்? சந்தி பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வருவது சந்தி ஆகும். சாரியை எங்கு வரும்? சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வருவது சாரியை ஆகும். பகாபதம் என்றால் என்ன? பிரிக்க முடியாததான் நாம் என்னன்னு சொல்லுவோம்? பகாபதம், அதாவது பிரிக்க முடியாத சொல். இது மரம், கழனி. இதை மரத்தையோ கழனியோ நம்ம பிரிக்க முடியாது, அதனாலதான் பகாபதம்னு சொல்லுவோம். பகாபதத்திலையும் பெயர் பகுபத மாதிரி வகைகள் உள்ளன. இது பெயர், வினை, இடை, உரின்னு பகாபத 4 இடத்தில் வரும். இடை பகாபதம் உதாரணம் என்ன? மண்ணு, கொள்ளு, தில்லு, போலு, மற்று, இதையெல்லாம் இடை பகாபத உதாரணமாகும். உரி பகாபதம், இதுல உரு, தவன், அணி, களி, இதெல்லாம் மிகுதி என்ற பொருளில் வரும்னு பார்த்திருப்போம். இது உரி பகாபத உதாரணமாகும். தன்மை பெயர்கள் யாவை? தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்லாம் பார்த்திருப்போம். அதுல தன்மை பெயர்கள் நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள், இதெல்லாம் தன்மை பெயர்களாகும். முன்னிலை பெயர் நீங்கிறது பொருள்படும். நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள், இதெல்லாம் முன்னிலை பெயர்களாகும். படற்கை பெயர்கள் அவன், அவள், அது, அவர்கள், அவை, இதெல்லாம் தன்மை, முன்னிலை, படற்கை பெயர்களாக உள்ளன. தொழிற்பெயர், தொழில்னா ஒரு தொழிலை செய்தல் தொழிற்பெயர். படித்தல், ஆடல், நடிப்பு, பொருத்தல், இதெல்லாம் தொழிற்பெயர்களாகும். தொழிற்பெயர் எதை காட்டாது? இது ஒரு முக்கியமான நம்ம பார்த்திருக்கோம். தொழிற்பெயர் எண்ணையோ, இடத்தையோ, காலத்தையோ, பாலவோ காட்டாது. தொழிற்பெயர் எங்கு மட்டும் வரும்? தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா படற்கை இடத்தில் மட்டும் வரும். இந்த 70வது கேள்வி ரொம்ப முக்கியம். தொழிற்பெயர் எங்கு மட்டும் வரும்னா படற்கை இடத்தில் மட்டும் வரும். தொழிற்பெயரின் வகைகள் யாவை? இதுல விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு வகைகள் உள்ளன. இதை பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர்னு அதுவும் ஒரு வகையா உள்ளது. அதாவது நடவாமை, கொல்லாமை, செய்யாமை, ஆமைங்கிறது இருக்கும். அது எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்றால் என்ன? இதுல விகுதி படித்தல், ஆடுதல், அது மாதிரி தள்ளு, அல்லு, கையு, சி, இது மாதிரி எல்லாம் வினை பகுதியுடன் தல், அல் போன்ற விகுதிகள் சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதுல நாடகம், அம்முங்கிறது வரும். நடித்தல்,
பாடல். இது மாதிரி விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது முதல் வகை விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். இதுலேயே தொழிற்பெயர் விகுதிகள் சிலவற்றை சொல்லுங்கள். இது நம்ம பார்த்ததுதான். தள்ளு, அல்லு, அம்மு, கையி, வையி, கூ, பூ, பூ, சி, வி, மை இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் விகுதிகளாகும். முதல்நிலை தொழிற்பெயர் என்றால் என்ன? இதுதான் நம்ம பார்த்தோம். சுடு, சூடு, பெரு, பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பகுதி எவ்வகை மாற்றமும் பெறாமல் வருவது. இடி, அடி, கொதி. அதாவது வானில் இடி இடித்தது, செல்லமாக ஓர் அடி அடித்தான், சோறு கொதித்தது. இது மாதிரி பாத்தீங்கன்னா பகுதி எவ்வகை மாற்றம் பெறாமல் வருவது முதல்நிலை தொழிற்பெயர். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம், சுடு அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். அதே சூடுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பெரு அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர். பேரு அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடு அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர். கேடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதுல பாருங்க, பெருங்கிறது பேரு, சுடுங்கிறது சூடு, மின்னுங்கிறது மீன். இப்ப இதுல பேரு, சூடு, மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். பெரு, சுடு, மின்னுங்கிறதெல்லாம் முதல்நிலை தொழிற்பெயரை குறிக்கும். அணி அப்படின்னா அழகு என்று பொருள். அணி நம்ம வந்து புலவர்கள் செய்யுளுக்கு அழகு சேர்க்க அணியை பயன்படுத்தினர். உவமை அணி அப்படின்னா என்ன? உவமை அணினா உவமை, உவமேயம் வெளிப்படையாக உவம உருபுடன் வருவது அப்படின்னு அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், உவமை அணியாகும். இதுல உவம உருபுகள் என்ன? போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான. இது மாதிரி உவம உருபுகள் வெளிப்படையா உவமை, உவமேயம், உவம உருபுகள் வெளிப்படையா வந்தா அதற்கு பெயர் உவமை அணி. இதுல முத்து போன்ற பல், முத்து பல்லு. இதுல வந்து முத்து போன்ற பல். இது மாதிரி பாத்தீங்கன்னா உவம உருபு வெளிப்படையா வந்தா உவமை அணியாகும். எடுத்துக்காட்டு உவமை அணி என்றால் என்ன? இதுல உவம உருபு மறைந்து வருவது அப்படிங்கிறது. இப்ப நம்ம வந்து முத்து போன்ற அப்படின்னு சொல்லிட்டு, இதே முத்துப்பல்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த உவம உருபு மறைஞ்சு வந்திருக்கு, கண்டிப்பா இது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். உவம உருபு மறைஞ்சு வந்தா எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை அணியில பாத்தீங்கன்னா உவமை, உவமேயம், ஓம உறுப்பு வெளிப்படையா வந்தா உவமை அணி. இல் பொருள் உவமை அணி, இல்லாத ஒன்று. இப்ப நம்ம பார்த்துருப்போம், கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்லாம் உதாரணங்கள் பார்த்திருப்போம். உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல் பொருள் உவமை அணி ஆகும். வழக்கு எத்தனை வகைப்படும்? இப்போ ஒரு முன்னோர்கள் ஒரு வழக்கின்படி சொல்லியிருக்காங்க, அதற்கு பெயர் தான் வழக்கு. வழக்கு 2 வகை, இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, இயல்பு வழக்குல 3 வகை. அதாவது இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. அதாவது மரம், நட்டான், இது வந்து ஒரு இலக்கணப்படி சொன்னா அது இலக்கண உடையது அப்படின்னு அர்த்தம். இலக்கண போலி, இலக்கண போலினா அது போல இருத்தல் அப்படிங்கிற பண்புபடி வர்றது இலக்கண போலி. மருவு அப்படின்னா சிதைந்து வருவது. அதாவது நம்ம தஞ்சாவூர், தஞ்சை இதை நம்ம உதாரணமா பார்த்திருப்போம். இலக்கணம் உடையது இலக்கண போலி, மருவு. இலக்கண போலிக்கு உதாரணம் என்ன? முன்றில், இதைத்தான் சொன்னேன். இல் முன், நகர்ப்புறம், புறநகர நகர்ப்புறம், வாய்க்கால கால்வாய், இது மாதிரி வர்றத வந்து நம்ம போல இருத்தல் அப்படிங்கிற பண்புல வந்து இலக்கண போலின்னு சொல்லுவோம். மருவு சிதைந்து வருவது. மருவு தஞ்சைய, தஞ்சாவூரை தஞ்சைய, திருநெல்வேலி நெல்லைய, கோயம்புத்தூரை கோவைய, வாயில வாசல்னு சொல்றது மருவு. அப்ப இயல்பு வழக்குல இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு 2 வகைப்படும். இது இயல்பு வழக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு. அதுல 3 வகை இருக்கு. அது இடகரடக்கல், மங்களம், குழு, குறி அப்படின்னு 3 வகை இருக்கு. இடகரடக்கல் ஒரு சொல்ல தகாத இடத்துல வேறு சொற்களை பயன்படுத்தி மறைத்து கூறுவதற்கு இடகரடக்கல். மங்களம் அதாவது அமங்கலமா ஒரு சொல்ல வந்து அமங்கலமா இருக்கிறத சுடுகாடு, நன்காடு அப்படின்னு சொல்றது. செத்துட்டாருன்னா இறைவனடி சேர்ந்தார்னு சொல்றது மங்களம். குழுவுக்குறி, ஒரு குழுவுக்கு மட்டும் அதனுடைய பட்டப்பெயர் மாதிரி நான் வச்சுக்கோங்களேன், அது மாதிரி வருவது குழுவுக்குறி. இடகரடக்கல் இது அடிக்கடி பார்த்ததான். கால் கழுவி வந்தான், ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படியெல்லாம் சொல்றது இடகரடக்கல் ஆகும். மங்களம் அமங்கலத்தை மங்களமான, துஞ்சினார், செத்தாருங்கிறது துஞ்சினார். அணை விளக்க அணைச்சு விடுன்னு சொல்றது, விளக்கை குளிரவை அப்படிங்கிறது அமங்கலமா இருக்கிறத மங்களமா சொல்றது மங்களம். இது குழுவுக்குறி, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும். இப்போ பொற்கொள்ளர் என்னம்பாங்க,
பொன்னை பரி என்று அழைப்பர். ஆணைப்பாகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடைய காரை என்று அழைப்பர். இப்போ பரினா பொற்கொள்ளருக்கு மட்டும்தான் தெரியும், நம்மமெல்லாம் போனா தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்க குழுவுக்கு மட்டும் தெரிந்த சொல். அதை ஆணைப்பாகர் வந்து ஆடைய காரைன்னு அழைப்பாங்க. அப்போ தகுதி வழக்குல 3 வகை, பகுதி விளக்குல இடகரடக்கள், மங்களம், குழு குறின்னு 3 வகை பார்த்தோம். இயல்பு வழக்குல பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. இப்ப வழக்குன்னா எப்படி சொன்னாங்களோ முன்னோர்கள் அதன்படி சொல்லுவது வழக்கு. அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குல 3 வகை, தகுதி வழக்குல இடகரடக்கள், மங்களம், குழு குறி என்று 3 வகைகள் உள்ளன. போலி, போலிங்கிறது உங்களுக்கு 3 வகைப்படும். போலி, முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதுல இன்னொரு வகை என்னன்னு சொல்லுவோம், முற்றுப்போலி. 5ங்கிறத 5ன்னு சொல்றத முற்றுப்போலின்னு சொல்லுவோம். முதற்போலி, முதல் எழுத்து, பசல்ங்கிறது பைசல், மஞ்சுங்கிறது மைஞ்சுன்னு சொல்றது முதற்போலி. இடைப்போலி, இடையில் உள்ள எழுத்து மாறுவது. இப்ப அமைச்சுங்கிறத அமைச்சு, அரையர் அப்படிங்கறது அரையர் வந்து அரையருங்கிறது மாறுது, இடைப்போலிக்கு உதாரணம். கடைப்போலி, பந்தல்னா பந்தர், நிலம்னா நிலன்னா நிலம், இது மாதிரி சொல்றது. நிலத்தை நிலன்னு, பந்தல பந்தர்னு சொல்லுவது கடைப்போலிக்கு உதாரணமாகும். அப்போ முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இன்னொரு போலி நம்ம என்னன்னு சொன்னோம், முற்றுப்போலி. முற்றுப்போலினா 5 அப்படிங்கிறத 5ங்கிறத 5ன்னு சொல்றது முற்றுப்போலியாகும். அதாவது அந்த எல்லா எழுத்துக்களுமே மாறி வந்தா அது முற்றுப்போலி. ஒரு தொடர்ல 3 பகுதிகள் இருக்கு. அது என்னென்ன? எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், பொருள் இருக்கும். இதான் வந்து ஒரு தொடரின் 3 பகுதிகள். பயனிலை எவற்றை கொண்டு முடியும்? பயனிலை பாத்தீங்கன்னா எப்பவும் வினா, வினை, பெயர் கொண்டு முடிவது பயனிலையாகும். செய்யப்படு பொருள் எதை காட்டும்? செய்யப்படு பொருள் பாத்தீங்கன்னா யாரை, எதை, எவற்றை என்ற வினாவிற்கு விடை தருவது செய்யப்படு பொருளாகும். அப்ப ஒரு தொடர்ல 3 பகுதிகள், எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள். அதுல செய்யப்படு பொருள்ங்கிறது யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருளாகும். உருவக அணி அப்படின்னா என்ன? அதாவது ஒன்றை உவமைக்கப்படும் பொருள் இரண்டின் ஒன்றே என கூறுவது உருவக அணி. உவமை வேறு உவமயம் வேறுன்னு சொல்லாம 2ஐயும் ஒன்றாக கூறுவது உருவக அணியாகும். உருவக அணிக்கு உதாரணம் தமிழ் தேன். தேன் தமிழ தமிழ் தேன்னு, துன்பக்கடல், இன்ப வெள்ளம், இதெல்லாம் வந்து உருவகத்திற்கு உதாரணமாகும். ஏகதேச உருவக அணி என்றால் என்ன? ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை விடாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும். இதுல வந்து உருவக அணி, ஏகதேச உருவக அணி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உவமையணி, எடுத்துக்காட்டு உவமையணி, இல்பொருள் உவமையணிங்கிறதையும் பார்த்தோம். வினா சொற்கள், வினா சொற்கள் வந்து 5ன்னு நம்மளுக்கு தெரியும். எது, என்ன, எப்படி, இதுக்கு உதாரணம் தான் இது. எது, என்ன, எங்கு, எப்படி, யார், யாது, ஏன், என்ன, இதெல்லாம் வந்து வினா சொற்களாகும். அதுல நம்ம 5 வினா சொற்கள் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுல முதல்ல வருவது என்ன வினாச்சொல், இடையில் வருவது என்ன அப்படிங்கிறது அந்த வினாச்சொல்லும் ரொம்ப முக்கியம். ஆகுபெயர், ஒன்றனுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஆகும். ஒன்றன் பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதற்கு பெயர் தான் ஆகுபெயர். ஆகுபெயர் மொத்தம் பாத்தீங்கன்னா 16 வகைகள் உள்ளன. அதுல இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா பொருளாகு பெயர், இடமாகு பெயர், காலவாகு, சினையாகு, பண்பாகு, தொழிலாகுன்னு 6 மட்டும் இருக்கும். ஆகுபெயர் வகைன்னா மொத்தம் 16 வகைகள் உள்ளன. பொருளாகு பெயர் உதாரணம் மல்லிகை சூடினாள். பொருளாகு பெயரின் மற்றொரு பெயர் முதலாகு பெயர். இதுல மல்லிகை சூடினாளுங்கிறது பொருளாகு பெயருக்கு உதாரணம். இடமாகு பெயர் தமிழ்நாடு வென்றது. இதுல ஒரு போட்டியில தமிழ்நாடு வென்றதுன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் வென்றிருக்கலாம், தமிழ்நாடு கபடி டீம் வென்றிருக்கலாம். அப்போ ஒரு இடத்தை குறிப்பது, அந்த தமிழ்நாடு வென்றதுன்னா தமிழ்நாட்டுன்னா அந்த டீமை குறிப்பது, தமிழ்நாடுடைய டீமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். தமிழ்நாடு வென்றதுன்னா இடவாகு பெயருக்கு உதாரணம். காலவாகு பெயர் காலத்தை குறிக்கும். இதற்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் சூடினா, டிசம்பர்னா டிசம்பர் மாதம் பூக்கும் ஒரு பூவை சூடினால் தான் நம்ம அர்த்தம் கொள்ளணும். அப்போ காலவாகு பெயரை குறிக்கும். சினையாகு பெயர், சினைனா ஒரு உறுப்பு, இது அடிக்கடி தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்றது, ஒரு கை குறைகிறது விளையாடுறதுக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஒரு சினையை குறிப்பது. பண்பாகு பெயர் இனிப்பு தின்றால், இனிப்புங்கிறது ஒரு பண்பு, அதனால இதில் வந்து பண்பாகு பெயருக்கு உதாரணம். தொழிலாகு பெயர் தொழில பொங்கல் உண்டான், பொங்கல்ங்கிறது
ஒரு தொழில், அதை சாப்பிட்டாங்கிறது தான் தொழிலாகு பெயருக்கு உதாரணமாகும். அப்போ ஆகுபெயர் 16ல் ஒரு 6 ஆகுபெயர், காலவாகு, சினையாகு, பண்பாகு, தொழிலாகு, இடவாகு, பொருளாகுன்னு அந்த 7 தமிழ்ல இந்த ஒரு 6 மட்டும் கொடுத்திருப்பாங்க. மொத்த வகை 16. இரட்டை கிளவி என்றால் என்ன? இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடர்ல பிரித்தா பொருள் தரும். இதுதான் இதற்கு இரண்டுக்கும் உரிய வேற்றுமை. இரட்டை கிளவி இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. சடசட, பலபல, சலசல, கலகலன்னு நம்ம இரட்டை கிளவிக்கு உதாரணம் சொல்லும். இப்ப சட சட, இந்த சட ஒன்றை மட்டும் பிரிச்சுட்டோம்னா ஒன்றை தூக்கிட்டா சடங்கிறது பொருள் தராது. அடுக்கு தொடர் என்றால் என்ன? பிரித்தால் பொருள் தருவது. இப்ப பாம்பு பாம்பு, அங்கே அங்கே அப்படிலாம் சொன்னா ஒன்றை தூக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா மற்றொன்று பாம்புங்கிறது பொருள் தரும். அப்ப இரட்டை கிளவி அடுக்கு தொடர்ல, இரட்டை கிளவியில பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடர்ல பிரித்தால் பொருள் தரும். அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரும்? இப்போ நம்ம பாம்பு பாம்புன்னு 2 முறை சொல்லியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 முதல் 4 முறை அடுக்கி வரலாம். இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு அடுக்கு தொடர்ல ஒரு சொல் 4 முறை வரை அடுக்கி வரலாம். யாப்பின் உறுப்புகள் எத்தனை? யாப்பின் உறுப்புகள் 6. அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு யாப்பின் உறுப்புகள் 6 உள்ளன. பா வகைகள் எத்தனை? பா வகைகள்ல நிறைய வகை இருக்கு. அதுல 4 வகையில அந்த 4 வகை பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா. இதுல முக்கியமான கேள்வி, இந்த பா வகையை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஓசை கொடுத்து உங்களுக்கு பொறுத்துக்கெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வெண்பாங்கிறது செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பாங்கிறது தூங்கலோசை. வெண்பாங்கிறது செப்பலோசை உடையது, ஆசிரியப்பா இது ரைமிங்கா அகவலோசை உடையது, களிப்பா களி குடிச்சா துள்ளி ஓடலாம். இது நிறைய தடவை நிறைய பக்கம் நிறைய கேட்டிருப்போம். இது துள்ளலோசை உடையது. வஞ்சிப்பாங்கிறது தூங்கலோசை உடையது. இந்த ஓசையில ரொம்ப முக்கியம் வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா. இதனுடைய ஓசைகள் என்னங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை முதல் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரை 8 வகை வேற்றுமைகள் உள்ளன. இதுல முதல் வேற்றுமைக்கும் நமக்கு 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாது? உருபு கிடையாது. வேற்றுமை உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். இதே 8ஆம் வேற்றுமை என்னன்னு சொல்லுவோம், மற்றொரு பெயர் விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபுகள் 2லிருந்து 7 வரைக்கும் ஐயால், கூ, இன், அது, கண்ணுன்னு வேற்றுமை உருபுகள் உள்ளன. முதல் வேற்றுமையின் பெயர் என்ன? அதன் பெயர் தான் பார்த்தோம், எழுவாய் வேற்றுமையாகும். 8ஆம் வேற்றுமையின் பெயர் என்ன? அதனுடைய பெயர் தான் விழி வேற்றுமையாகும். ஆயுத குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? ஆயுத குறுக்கம் பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை, அறையிலிருந்து காலா குறையும். மகர குறுக்கம் இதுவும் பார்த்தீங்கன்னா அறையிலிருந்து கால் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும். சொல்லின் வேறு பெயர்கள் பதம், மொழி, கிளவின்னு சொல்லின் வேறு பெயர். பகுபதம் எத்தனை வகை? பகுபதம் பார்த்தீங்கன்னா 2, பெயர் வினை பெயர் பகுபதம், வினை பகுபதம். விகுதி எதை காட்டும்? விகுதிங்கிறது அந்த கடைசியில் வருவது திணை, பால், எண் இடத்தை காட்டும். எச்சம் எச்சம்ங்கிறது எஞ்சி நிற்பது. பெயரெச்சம், வினையச்சம். பெயரெச்சம்னா நம்ம ஷார்ட்கட்டா என்ன கொண்டு பார்த்திருப்போம், ஆ கொண்டு முடிச்சா படித்த பையன், ஆ கொண்டு முடிச்சா பெயரெச்சம். இதே வினையச்சத்துக்கு எழுதி வந்தான், ஓடி வந்தான். அதே மாதிரி ஈ ஊ கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினையச்சம். இதான் அந்த எச்சத்துல பெயரெச்சம்னா ஆ கொண்டு முடியும், வினையச்சம்னா ஊ ஈ கொண்டு முடியும். இது நிறைய தடவை பார்த்திருப்போம். பெயரெச்சத்திற்கு ஷார்ட்கட்டா வினையச்சம் ஊ ஈ. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? இது வினைமுற்று, ஒரு முற்று போற்ற வினையத்தான் நம்ம வினைமுற்றுன்னு சொல்லுவோம். 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு 2 வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகை? எழுத்துக்கள்ல முதலெழுத்து, சார்பெழுத்துன்னு 2 வகைப்படும். முதலெழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் முதலெழுத்து. சார்பெழுத்து முதலெழுத்தை சார்ந்து வருவது சார்பெழுத்து. சார்பெழுத்துல 10 வகை உள்ளன. அது என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, அவுகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு, குற்றிய லகுரம், குற்றிய லிகரம்னு 10 வகைப்படும். உவமை உருபு வெளிப்படையாக வருவது என்ன அணி? கண்டிப்பா உவமை உருபு வெளிப்படையா வந்தா உவமை அணி. உவமை உருபு மறைந்து வந்தா என்ன அணி? அதற்கு பெயர் தான்
எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓமைய உருபு வந்து மறைந்து வரும். மங்களமற்ற சொற்களை மாற்றி கூறுவதற்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் தான் வழக்குல மங்களம்னு பார்த்திருக்கோம். நாகரீகம் கருதி மறைமுகமாக கூறுவதற்கு பெயர் தான் இடகரடக்கல். கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்றது இடகரடக்கல். ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டும் புரிந்து கொள்ளும் சொல், அதற்கு பெயர் தான் குழு உக்குறி. இது வந்து இயல்பு வழக்குல இயல்பு வழக்குல இது 3 வகை. முதலாகு பெயர் என்பது என்ன? அதாவது உங்களுக்கு பொருளாகு பெயரின் மற்றொரு பெயர் தான் முதலாகு பெயராகும். உறுப்பின் பெயர் முழு பொருளுக்கு வருவது, அந்த பெயர் தான் பாத்தீங்கன்னா சினையாக. உறுப்புனா நம்ம கை கால், உறுப்பின் பெயர் முழு பொருளுக்கு வருவது, இலை தலை அப்படியெல்லாம் சொல்றது சினையாக பெயர். விரைவு அச்சம் காரணமாக வருவது அடுக்கு தொடராகும். விரைவு அச்சம் காரணமாக வருவது அடுக்கு தொடர். வினைக்கு அடைமொழியாக வருவது இரட்டை கிளவி. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். விரைவு அச்சம் வெகுளி இது மாதிரி காரணமாக வருவது அடுக்கு தொடர். வினைக்கு அடைமொழியாக வருவது இரட்டை கிளவி. குறில் எழுத்து, குறில் ஓரெழுத்து ஒரு மொழியில எத்தனை உள்ளதுன்னு பார்த்துப்போ 2. 42ல 40 நெடில் 2 குறில், அது நோ மற்றும் தூவாகும். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42. பகுபதத்தின் முதலில் நிற்பது பகுதி, பகுபதத்தின் இறுதியில் நிற்பது எதுன்னு பாத்தீங்கன்னா விகுதி. நிலம் நீர் எவ்வகை பகுபதம்? நிலம் நீர், இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இது ஒரு பெயர் பகுபதத்தை குறிக்கும், பெயர் பகாபதத்தை குறிக்கும். நட வா எவ்வகை பகாபதம்? இதெல்லாம் வந்து ஒரு வினை பகாபதத்தை குறிக்கும். நட வா இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது, பிரிச்சாலும் பொருள் தராததுனால இது பகாபதம். வங்கூல் அப்படிங்கிற பொருள் பார்த்தோம், காற்று. அலுவம் என்பதன் பொருள் கடல். தற்பவம் தற்சமம்னு பார்த்தோம், தற்பவத்துக்கு உதாரணம் விடம் அப்படிங்கிறத நம்ம விஷம்னு சொல்றது தற்பவம். இதே கடைசி ஒன்று பாருங்க, தற்சமம். கண்டிப்பா இது என்னாகும்? கமலம் அப்படிங்கிறத வந்து தற்சமம், அங்க இருக்கிறத அப்படியே நம்ம பயன்படுத்துவது தற்சமமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th தமிழ் இலக்கணத்தில் அனைத்து தலைப்புகளுக்கும் ஒரு வரி வினாக்களாக பார்த்தோம். இதில் MCQ அது மாதிரிலாம் கொடுக்காம ஒரு வரி வினாக்கள். இது ஒரு உங்களுக்கு ஒரு குயிக் ரிவிஷனாக பயன்படுத்திருக்குன்னு நம்புகிறோம். 4 வகை குறுக்கங்கள், பகுபதம், பகாபதம், அணி இலக்கணம் இதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.